அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிற சம் வந்து என்ன அப்படின்னா சாலினாய்டு யூரோடேஷனல் பற்றி பார்க்க போகிறோம். சாலினாய்டுனா என்ன அப்படின்னா அதோட நோட்ஸ் படிக்கணும். சாலினாய்டு வந்து டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 0 வரணும், ஓகேவா? அதே மாதிரி யூரோடேஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா டெல் கிராஸ் எஃப் வந்து 0 I வெக்டார் 0 J வெக்டார் 0 K வெக்டார் வரணும். சாலினாய்டுனா டெல் டாட் எஃப், அந்த டெல் டாட் ரெண்டையும் டாட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா சாலினாய்டு. யூரோடேஷனல் அப்படின்னா அதுவும் 0 தான் ஆன்சர் வரணும். ஆனால் 0 எப்படி வரணும் அப்படின்னா IJK வேல்யூ வந்து 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து யூரோடேஷனல். இது டாட் பண்ணணும், இது கிராஸ் பண்ணணும், ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, F equal to Z sin Y I vector X cos Z J vector plus Y tan X K vector. அது சாலினாய்டு கேட்டிருக்காங்க. இது டான்ஜென்ட்ல கேட்ட क्वेश्चन. அப்ப சாலினாய்டு ஃபார்முலா என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். டெல் டாட் F vector. டெல் ஃபார்முலா என்ன இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். dou by dou x I vector plus dou by dou y J vector plus dou by dou Z K vector. அடுத்து இந்த டாட் போடணும். டாட் F vector. F என்ன கொடுத்துருக்கான்? Z sin Y I vector plus X cos Z J vector plus Y tan X K vector. ஓகேவா? அப்போ டாட் பண்ணணும். டாட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா IJK அது மட்டும் தான் இருக்கும். அப்போ I வேலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், J வேலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், K வேலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கி? டெல் டாட் F vector ஈக்குவல் டு dou by dou x Z sin y, ஓகேவா? ப்ளஸ் அடுத்த dou by dou y இங்கே x cos z, அடுத்த dou by dou z இங்கே என்ன இருக்கு? y tan x. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே dou x ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே x இல்லை, அப்போ இதோட வேல்யூ என்னது? 0. டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இங்கே y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே y இல்லை, அப்போ அதையும் பண்ண முடியாது. அப்போ 0. இங்கே இது z டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே z இல்லை, அப்போ அதையும் பண்ண முடியாது. 0. அப்போ டெல் டாட் F vector ஈக்குவல் டு 0. ஆன்சர் நமக்கு 0 வந்துருச்சா? நோட் சொல்ல மாதிரி. அப்போ தி வெக்டார்ஸ் ஆர் என்ன கேட்டிருக்காங்க? சாலினாய்டு. தி வெக்டார்ஸ் ஆர் சாலினாய்டு, ஓகேவா? அடுத்து பார்த்தோம் யூரோடேஷனல் பார்க்க போகிறோம். யூரோடேஷனல் என்ன அப்படின்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கேன்சல் கேட்ட கொஸ்டின். யூரோடேஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டெல் கிராஸ் F vector, ஓகேவா? டெல் கிராஸ் F vector. அப்போ டெல் கிராஸ் Fனா டிடர்மினன்ட் IJK, அப்போ IJK, ஓகேவா? அப்போ dou by dou x dou by dou y dou by dou z இது வந்து எதோட வேல்யூ? டெல்லோட வேல்யூ, ஓகேவா? இந்த இடத்துல இதில் போட்டிருக்கோம்ல, டெல்லோட வேல்யூ இங்கே போட்டிருக்கோம், இந்த இதில் போட்டிருக்கோம்ல, இதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து F vector எழுதணும். F vector என்ன? x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர், ஓகேவா? அப்படி டிடர்மின் பண்ண போகிறோம். அப்படி டிடர்மின் பண்ணணும்னா என்ன செய்யணும்? I வெக்டார், அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்துக்கு மாத்திரம் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் dou by dou y z ஸ்கொயர் மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் dou by dou z y ஸ்கொயர் மைனஸ் j வெக்டார். j வெக்டார்னா என்ன? இந்த ரோவையும் இந்த காலத்துக்கு மாத்திரம் x dou by dou x z ஸ்கொயர், அடுத்து இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் dou by dou z x ஸ்கொயர், ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிக்கணும். dou by dou x plus k into dou by dou x y ஸ்கொயர் மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் dou by dou y x ஸ்கொயர், ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் பாருங்க. I வெக்டார் y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே y இல்லை, அப்போ இது 0 ஆயிரும். இங்கே z டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே z இல்லை, அப்போ அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, 0 ஆயிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா j வெக்டார் இங்கே x பண்ணணும். x டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, இங்கே z தான் இருக்குது, அப்போ இதுவும் 0 ஆயிரும். இங்கே z டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அங்கே z இல்லை, x ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ அது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அடுத்து ப்ளஸ் k வெக்டார் இங்கே x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் இங்கே x இல்லை, y தான் இருக்குது, அப்போ 0 ஆயிரும். இங்கே y டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க, இங்கே y இல்லை, அப்போ அதுவும் 0 ஆயிரும். சரியா? அப்போ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூவும் 0, இதோட வேல்யூவும்
0. ஓகேவா? அப்போ irrotational எப்படி இருக்கணும்? 0 I vector, 0 j vector, 0 k vector. அப்போ இது வந்துருச்சா? அப்போ the vectors are irrotational. ஓகேவா? கரெக்டா இருக்கா? சரி, அடுத்த பாருங்க, இது ISR ஓட கேட்ட क्वेश्चन. ஒரே சமல வந்து சாலினாய்டு ஆர் வெக்டார், சாலினாய்டு ஆர் irrotational ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப சாலினாய்டு அப்படினு ஃபர்ஸ்ட் பாத்துறோம். சாலினாய்டு என்னது? del dot f vector. del என்ன? dou by dou x I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. ஓகேவா? அடுத்து f vector. f vector என்னது? 2x plus y plus I vector 4y plus z j vector plus 3x plus z k vector. அப்ப இது எப்படி பண்ணுவீங்க? அதே மாதிரி ijk டாட் ப்ராடக்ட்னால ijk மல்டிப்ளை பண்ணனும். dou by dou x 2 into x plus y அடுத்து plus dou by dou y 4 into y plus z அடுத்து dou by dou z 3 into x plus z. ஓகேவா? இப்போ இதுல வந்து x டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கானா, அப்ப இந்த x மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், y டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அது 0 ஆயிரும். அப்ப இங்க 2 இருக்கு, அப்ப 2 அவ்வளவுதான். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ரைட்டா? y டிஃபரன்ஷியேட் பண்ணனும், அப்ப y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது 0, அப்போ 4 மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து இங்க z டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க, z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது 0 ஆயிரும். அப்ப வெளிய 3 மட்டும் தான் கிடைக்கும். அப்ப என்ன ஆயிருது? ஆன்சர் 9. அப்போ டெல்டா f vector வேல்யூ என்னது? 9, 0 வரல. அப்போ the vectors are not solenoid. ஓகேவா? இது solenoid கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படினா அதிலே வந்து irrotational கண்டுபிடிக்கணும். irrotational வந்து அதிலே பாருங்க. irrotational என்னது? del cross f vector. நான் எழுதுறேன். irrotational del cross f vector. ஓகேவா? I j k. ஓகேவா? அப்போ dou by dou x dou by dou y dou by dou z. அப்போ f vector என்ன? 2x plus y 4y plus z 3x plus z. ஓகேவா? சரி, அப்போ dou by இது வந்து என்ன செய்யணும்? இடனும் கண்டுபிடிக்கணும். அப்போ I அது மட்டும் இந்த ரோவை காலத்தை மறைக்கணும். dou by dou y 3x plus z. ஓகேவா? மைனஸ் அடுத்து இந்த கிராஸ் dou by dou z 4 into y plus z. ஓகேவா? அடுத்து மைனஸ் j vector. j vector என்ன? இந்த ரோவை இந்த காலத்தை மறைக்கணும். dou by dou x 3 into x plus z மைனஸ் அடுத்து இதை பண்ணியாச்சு. அடுத்து இங்க dou by dou z 2 into x plus y. அடுத்து plus k vector. k vector என்ன? இந்த ரோவை இந்த காலத்தை மறைக்கணும். dou by dou x 4 into y plus z minus dou by dou y 2 into x plus y. சரியா? அப்ப I vector y டிஃபரன்ஷியேட் பண்ணனும், இங்க y இல்ல, அப்ப இது ஆயிரும் 0 ஆயிரும். மைனஸ் z டிஃபரன்ஷியேட் பண்ணனும், z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்போ இங்க பண்ண முடியாது. அப்ப என்ன கிடைக்கும்? z டிஃபரன்ஷியேட் பண்ணனும், இங்க z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 கிடைக்கும், இது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது 0, அப்ப இதோட வேல்யூ என்னது? 4 ன்னு இருக்கும். சரியா? அடுத்து மைனஸ் இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணனும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இதோட வேல்யூ 0 ஆயிரும், ஏன்னா இத பண்ண முடியாது. அப்ப 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப j vector 3 மைனஸ் z டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க, ரெண்டுலயுமே z இல்ல, அப்ப ரெண்டையும் பண்ண முடியாது, 0 0 தான். அப்போ 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 0 தான் கிடைக்கும். இங்க k vector x டிஃபரன்ஷியேட் பண்ணனும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க x இல்ல, பண்ண முடியாது, அப்ப அதோட வேல்யூ 0 ஆயிரும்.
மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் ஒய் இருக்குது, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். அப்போ எக்ஸை பண்ண முடியாது 0, அப்போ இதோட வேல்யூ 2 மட்டும் இருக்கும். சரியா? அப்போ மைனஸ் 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஓகேவா? அப்போ இந்த இர்ரோட்டேஷனாலையும் ஆன்சர் வந்து 0i வெக்டார் 0k வெக்டார் 0j வெக்டார் வரல. ஓகேவா? எல்லாமே நம்பரில் வந்துருக்கு. அப்போ இதுவும் என்ன கிடையாது, இர்ரோட்டேஷனும் கிடையாது. அப்போ தி வெக்டார்ஸ் ஆர் நாட் இர்ரோட்டேஷனல். ஓகேவா? தேங்க்யூ.